அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, டீ எல்லாம் போடல. ஏன்னா டீ வந்து ஆல்ரெடி மாமி வந்து போட்டு வச்சிருந்தாங்க. நான் போனோனே மொத நாள் வந்து இந்த மேட் இதெல்லாம் வந்து துவைக்காமவே இருந்துச்சு. அத போய் ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நெடக்கடலை வந்து ஊற வச்சிருந்தேன். அதையுமே அவிய போட்டுட்டேன். ஹஸ்பண்டுமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் எனக்குமே வந்து டீ எடுத்துக்கிட்டோம். நான் இன்னைக்கு வந்து டீ தான் வந்து எடுத்துக்கிட்டேன். கசாயம் எதுவுமே வந்து குடிக்கல. ஏன்னா எனக்கு டீ குடிக்கணும் போலயே இருந்துச்சு. எனக்கு காலைல கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு டீய மட்டும் குடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது ஃபுல்லாமே வந்து நான் கழுவணும். இது பாருங்க எவ்வளவு பாசமா இருக்குன்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் கழுவுவேன். அப்ப வந்து எனக்கு ரொம்ப தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட நானே வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு, ஆசிட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து ஊத்திருவேன். இது நானா கண்டுபிடிச்ச டெக்னிக்கு. அ அதோட ஆசிட் ஊத்துனோனே பாருங்க, நல்லா எப்படி நொரையா பாசம் ஃபுல்லா அப்படியே வெளியில எடுத்துக்கிட்டு வரும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வந்து செட் ஆகட்டும். அப்பதான் அந்த இருக்க ஆசிட் எஃபெக்ட்லாம் வந்து போயி, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பாசம் வந்து டக்குன்னு வந்து போகும். இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போறேன்னா, மேட்ட ஃபுல்லாமே துவைச்சுட்டு, இந்த போட்டிக்கல்ல ஃபுல்லாவே கழுவிட போறேன். இது 2யுமே இந்த வேலைய முடிச்சுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சோப்பு தூள் மட்டும் போட்டு, அந்த இடத்துல தேய்ச்சுட்டு, நல்லா வச்சு தேய்ச்சாலே போதும். அப்படியே பாருங்க பாசம்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு வருதுன்னு. நான் ரொம்ப பாசமா இருந்துச்சு. அதனால இந்த பாத்திரம் விளக்குற கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அதையுமே பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். நல்லாவே வந்து பாசம் ஃபுல்லாமே வந்து போயிருச்சு. எனக்கு இது வந்து தேய்ச்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா மேட்ட வேற அலசி, இந்த போட்டிக்கல்ல வேற கழுவிட்டு, அப்படி இங்கிட்டுலாம் வந்து தேய்க்கிறதுக்குள்ளே பயங்கரமா பார்த்தீங்கன்னா, மூச்சே தண்ணி வாங்கிருச்சு. எடுத்துட்டு வாங்க. அங்கிட்ட இருந்து மூளையிலேருந்து ஊற்றி விடுங்க. கடைசி அங்கே தேய்ச்சிருக்கேன். நான் வந்து ஃபுல்லா தேய்ச்சு விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து ஊத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாவே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, 8:30 கிட்ட ஆயிருச்சு. அதோட பிள்ளைகளுக்குமே வந்து நெடக்கடலைய வந்து எடுத்து குடுத்துட்டேன். பையன பாருங்க எவ்ளோ வீம்பு பண்றான்டு. அவன் குடுத்தது எப்பயுமே வந்து சாப்பிட மாட்டான். இதான் இவன்ட்ட வந்து பிடிக்காத பழக்கமே. நம்மலாம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பொருள் வாங்கி குடுக்கலைன்னா, கொஞ்ச நேரத்துல வந்து கண்ட்ரோல் ஆயிருவோம். ஆனா, இப்ப இருக்க பிள்ளைய பார்த்தீங்கன்னா, அது வாங்கி குடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே இருப்பாங்க. அத நெனச்சு சொல்லிக்கிட்டே வேற இருப்பாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, இந்த கடை முன்னாடி நின்டு அழுகுறது, பக்கத்துல இருக்கவங்கள எல்லாருமே வந்து கேட்கறது, இந்த மாரி அளவுக்குலாம் வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க, இப்போ உள்ள பிள்ளைகள்லாம். எனக்குமே பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைகள வந்து சமாளிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கு. என் பையன் என்ன பண்றானோ, அதே மாதிரி தான் வந்து இப்ப என் பொண்ணுமே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் வீம்பு பிடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுமே வந்து வீம்பு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வேற ரொம்ப பயமாவே இருக்கு. ஏன்னா, ஒரு சேட்டையே வந்து தாங்க முடியல. இன்னொரு பேர் வந்து சேட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரொம்பவே வந்து சமாளிக்கிறது வந்து கஷ்டமா தான் வந்து இருக்கும். தம்பிக்கு முடி வெட்டுறதுக்காண்டி வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. பாப்பா ஒரே கத்து. அவங்கள விட்டுட்டு போறாங்களாம். வெட்டிட்டு வந்துட்டு குளிக்க வச்சுட்டு 2 பேருமே வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டேன். பாப்பா பாருங்க தலையில தானா துண்ட தூக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. தோசையுமே வந்து ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். நாங்க சாப்பிடும்போது கரெக்ட்டா 10 மணி இருக்கும். அப்பதான் வந்து தோசை ஊத்தி சாப்பிட்டோம். தோசை ஊத்தி மீன் குழம்பு தான். நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. அத ஊத்தியே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து மதியானத்துக்கு வந்து லஞ்ச் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு குடுக்கணும். இப்ப ரெடி பண்ணா தான் வந்து கரெக்ட்டா இருக்கணுன்ட்டு ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, முட்டை பிரியாணி தான் வந்து பண்ண போறேன். சிம்பிள் முட்டை பிரியாணி தான். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன். சீரக சம்பா இல்ல பாஸ்மதியா வந்து யூஸ் பண்ணல. அது வீட்லயும் இல்ல. சரி இன்னைக்கு சிம்பிளா வந்து புழுங்கல் அரிசியிலே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. இந்த முட்டை பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, முட்டைய ஃபர்ஸ்ட்டு அவிச்சுட்டு, எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மிளகாய் தூள், அதோட பார்த்தீங்கன்னா முட்டையும் போட்டு அவிச்ச முட்டையும் லைட்டா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதே எண்ணெயில நெய் மட்டும் நான் ஒரு ரூ. 10 பாக்கெட் நெய் சேர்த்துருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு பொடி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிருங்க. இன்னைக்கு வந்து புதினா இல்ல. அதனால மல்லி இலை மட்டும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டிருக்கேன். அதோட வந்து 3 சின்ன சைஸ்
சைஸ் தக்காளி மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். பெரிய சைஸ் தக்காளினா ஒரு 2 போதும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், பிரியாணி மசாலா தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலா தூள் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். மிளகாய் தூள், மல்லித்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து முட்டை பிரியாணினால கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கட்டும்னு சொல்லி தான் பிரியாணி பொடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா மட்டன், சிக்கனுக்குலாம் வந்து பிரியாணி பொடி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அம்மாலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா தூள் போட்டுட்டு, மிளகாய் தூள் வந்து நான் போடல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கே வந்து மிளகாய் தூள் போட்டு தான் வந்து எக்க வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த காரமே இருக்கும். அதனால அத மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து மசால் வாடை போற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊத்துங்க. முதலே வந்து தயிர் ஊத்திறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊத்திட்டு, இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு வந்து நான் 2 1/2 உலக்கு வந்து தண்ணி ஊத்திருக்கேன். எங்க அரிசிக்கு. அதனால அந்த அளவு வந்து தண்ணி ஊத்திட்டு, அரிசியுமே போட்டு குக்கர வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணனால, நான் கொதிக்க விட்டுட்டு சிம்ல வந்து கடைசியா வந்து போடல. அரிசியுமே போட்டுட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து குக்கர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சேன். பிரியாணி வந்து சூப்பரா இருந்துச்சு. பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாட ஊட்டி விட்டுட்டு, நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன். அதோட எக்ஸ்ட்ரா வந்து தயிர் வெங்காயம் வந்து வச்சிருந்தேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. புழுங்கல் அரிசியிலுமே வந்து பிரியாணி வந்து செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த இடம் பார்த்தீங்களா, ட்ரை ஆனோனே எப்படி இருக்குன்னு பாசம் ஃபுல்லாமே வந்து கிளீன் ஆயிருச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ so much for watching.